நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் எலும்பு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து எலும்பு குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு எலும்பை வேக வைக்கணும் தனியாக. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி அரைச்சது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரெக்டாக நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த எலும்போட எசன்ஸ் நல்லா நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். மசாலா தண்ணியோட எலும்பு மட்டன் எலும்பு இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். நல்லா இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மட்டன் எலும்பு குழம்புக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பட்டை தேவை, ஏலக்காய் வேணும். இப்போ அடுத்தது நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு உடனே ஃப்ரை ஆகுன்றதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து போதில்ல. அடுத்து வந்து நம்ம நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு அடுத்து பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மட்டன் மசாலா. மட்டன் எலும்பு வேக வைக்கல நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். ஸோ இதில் அளவாக கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்க்கலை. மட்டன் மசாலாவில் உள்ள காரமும் பட்டை கிராம்போட காரமும் பச்சை மிளகாயில் உள்ள காரம் மட்டும்தான் இதில் இருக்கும் எலும்பு குழம்புக்கு.
மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம முந்திரியும் கசகசாவும் வேக வச்சு அரைச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி கசகசா சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். இப்போ எலும்பு குழம்புக்கு உண்டான மசாலா ரெடி ஆகிடுச்சு நல்லா. இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி எலும்பு பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேக வச்ச எலும்பில் இந்த மசாலாவை கலந்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்டு எலும்பு நமக்கு வந்திருக்குது. இன்னைக்கு இதை கடிச்சு பார்த்துட வேண்டியதா. போய் கடிச்சாலும் சாஃப்டாக உள்ளே இருக்குது. நல்ல வேக்காடு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பாடு ஒரு வழி சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் அடிச்சிருங்க. பாய் பாய்.